கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எல்லாருக்கும் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேருக்கு நான் இதை கண்டிப்பாக சொல்லுகிறேன். மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு எடுக்காதவங்கள கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தவங்கெல்லாம் கண்டிப்பாக கை கொள்ள வேண்டிய வசனம். கொலோசியருக்கு நிறுவம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாட்டம், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாட்டம் இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. நான் அடிக்கடி அதை மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பான். அவங்கள மாதிரி ரொம்ப ஹைலைட்டாக சாட்சி சொன்னவங்க யாரும் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுவேன். அப்படி அவங்க வேற ஒன்றும் சொல்லலை. அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய சர்ச்சு கட்டிடத்தை நம்ம கட்டிட்டு அதை பார்த்துக்கிட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை குறித்த ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இருந்தது. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை இருந்தது. இதை சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அவர்கள் எருசலேமிலே ஆலயம் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணா, அவருடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போச்சு. ஆலயம் இடிக்கப்பட்டு போய் ஆலயம் ஒன்றுமில்லாமல் போனபடியினால இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆலயத்திற்காக முறையிட்டு கொண்டிருப்பார்கள். இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீடு கட்டினா கூட ஒரு பகுதியை கட்டி முடிக்காம விட்டுருவாங்க. பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு ஆபரணங்களை செய்து போட்டால் கூட அதில் ஏதாவது ஒரு ஆபரணத்தில் ஒரு குறைவை வச்சுக்கிடுவாங்க. கிணறு வெட்டினா கூட அந்த கிணத்துல ஒரு ஓரத்தில் எதையாவது ஒன்றை முடிக்காம விட்டுருவாங்க. அதை முடிக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ஆலயம் இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் எப்படி எங்களை நிறைவுள்ளவர்களாக எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும்? எங்களுக்கு ஆலயம் இல்லாமல் நாங்கள் குறைபட்டவர்களாக இருக்கிறது போல இந்த நாட்களில் எங்கள் காரியங்களிலும் குறைவாக இருக்கட்டும் என்று அப்படி செய்கிற ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஆலயத்தை குறித்த பக்தி என்னை பட்சித்தது என்று பக்தன் சொல்லுகிறபடியே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆலயத்தை குறித்த கரிசனையும் நினைவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ சகோதரிமாரெலாம் சனிக்கிழமை ஆலயத்தை சுத்தம் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல தான் நம்ம எல்லாரும் ஆலயத்தை குறித்த காரியங்களுக்காக செபிக்கிறவர்களாக, குறைவுகள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே நீங்களே அதை சரி செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்கேயாவது சர்ச்சுக்குள்ளால ஒரு அழுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்களே அதை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அது உங்களுடைய காரியம், அது உங்களுடைய இடம், அது உங்களுடைய பங்கு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஒரு போதகருடைய மகன் ஒரு நாள் என்னிடத்துல விதமாக சொன்னார், நான் 1 ஏக்கர் நிலம் வாங்கணும். அந்த 1 ஏக்கர் நிலத்தில் நானே பழங்களையும் நானே நெல் எல்லாவற்றையும் விவசாயம் செய்து அந்த நான் விவசாயம் செய்கிற அந்த பொருள்களை மட்டும்தான் நான் சாப்பிடணும். அப்படி எங்கள் குடும்பத்துக்குன்னு 1 ஏக்கர் நிலம் வாங்கணும்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அவனுக்கு ஆலோசனை நல்லது தான், ஆனால் வேதம் அதுக்கு ஒத்துக்கிடலை. ஏன்னா ஒரு போதகருடைய மகன், வேதம் ஒத்துக்கிடலை. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமியிலே உள்ளவைகளை அல்ல, நமக்கு வேறொரு காரியம் இருக்கிறது, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. நம்ம மனசுக்குள்ளால ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற கனவு இருக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு நல்ல கிணறு வெட்ட வேண்டும் அல்லது ஒரு போர் போடணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கிறது. நல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு. ஏன்னா இப்பெல்லாம்
எப்படி வந்தீங்க? காரில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன காரில் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஈனோவில் வந்தேன், ஆடி காரில் வந்தேன், மெர்சிடிஸ் காரில் வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை. உலகம் இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்குரிய பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான பரலோக ராஜ்யத்தையே நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக ஒரு மிகவும் உயர்ந்த ஒரு மலையிலே கொண்டு நிறுத்தி உலகத்தையும் உலகத்தில் மகிமைகளெல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் உனக்கு தரப்போகிறேன், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொன்னானா. உடனே அவர் பிசாசை கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அவர் கடிந்து கொண்டு அவனை அதட்டினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பூமியில் உள்ள மகத்துவங்களுக்காக, மகிமைகளுக்காக, பூமியில் உள்ள நாம் காண்கிற அற்புதங்களுக்காக நாம் பூமியை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் ஆண்டவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் சார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கூட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. மேலானது அப்படின்னு சொன்னா என்ன? அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கிட்டேன்ல, ஞான ஸ்நானம் பெற்ற உடனே இயேசு கிறிஸ்துவ நமக்கு மாதிரியாக அப்படியே செய்தார். அவர் யோர்தான் நதியில் போய் இறங்கினார். தெளிப்பு ஞான ஸ்நானம் போதும் அப்படின்னு சொன்னால், அவர் யோர்தானுக்கு போனா யோவானிட்ட ஒரு கப்பு தண்ணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா போதும். கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு வந்து சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே தெளிச்சு விட்டாலே போதும். அல்லேலூயா. அப்படியல்ல, தண்ணி மிகுதியாக இருந்த அந்த யோர்தானில் யோவானாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே போனார். அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகம் நமக்கு திறக்கப்படுகிறது. இனி இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம் பரலோகத்துக்குரியவர்கள், நம் ஆண்டவருக்குரியவர்கள், நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் நினைவிற்கு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். இங்க பூச்சியாவது துருவாவது என்ன செய்யும்? அழித்து விடும். திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். அல்லேலூயா. நம்ம வீட்டில் இன்னைக்கு ஒரு 25 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, கேஷ் வச்சுருக்குறோம், ஏதாவது ஒரு அவசியத்துக்கு நம்ம வச்சுருப்போம்னு வச்சுக்கிடுவோம். அல்லன்னா ஒரு 25-50 பவுன் ஜுவல்ஸ் வச்சுருப்போம்னு வச்சுக்கிடுவோமா வீட்டில். எப்போதுமே நம்ம மைண்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? வீட்டையே நினச்சிக்கிட்டு இருக்கோம். யாருமே வீட்டில் இல்லை, இல்லை பெட்டியெல்லாம் சரியாக மூடிட்டு வந்தோமா, பத்திரமா இருக்குமா, ஆண்டவரே நாங்கள் போகிறது வரையில் அந்த வீட்டில் எங்களுக்கு எந்த கள்ளமாரும் திருடர்களும் வரக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பயத்தோடு இருப்பாங்க. சில வீட்டுகளில் போனால் எப்போவுமே வீடை பூட்டி தான் வச்சுருப்பாங்க எல்லா நேரத்துலேயும். காரணம் என்னன்னா, அவங்க வீட்டில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அல்லேலூயா. எது எப்படி இருந்தாலும் நமக்கு வேதம் சொல்லுகிறது, நமக்கு இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய பொக்கிஷமும் இருக்கும். நம்முடைய பொக்கிஷத்துக்கு நம்ம இருதயத்திற்கு நிறைய தொடர்பு உண்டு. ஏன்னா நம்ம இதை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வேதம் நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, நாம் இதை சார்ந்து வாழுகிறவர்கள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலான பரலோக ராஜ்யத்தையே நாம் நாடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வயசான அம்மா, நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் புதிதாக வந்திருக்கிறவர்கள் புரியும்படியாக சொல்லுகிறேன். 92 வயதான ஒரு அம்மா ஜெபிக்கும்படியாக என்னை கூப்பிடுவாங்க. நான் உடனே போவேன். அவங்க பலவீனங்களில் ஜெபம் பண்ணி ஆச்சுன்னா உடனே அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அதனால் அடிக்கடி கூப்பிடுவாங்க. நிறைய வசனங்கள் எல்லாம், சங்கீத பகுதிகளெல்லாம் மனப்படமாக நிறைய சங்கீதங்களை அவங்க சொல்லுவாங்க. வயது 92, நல்ல வசதியான பணக்கார குடும்பம், பிள்ளைகளெல்லாம் டாக்டர்கள், புருஷன் எம்எல்ஏயாக இருந்து
இறந்து போயிட்டாரு. அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்ட இடத்துக்கு எந்த இடத்துல எந்த கார் வரணும்னு சொன்னாலும் அங்கே வரும். அந்த அளவுக்கு வசதி. மாளிகை போல எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் எல்லாருக்கும் வீடுகளும் வசதிகளும், நல்ல வசதியுள்ள ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய தாயாருக்கு ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு தாயார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பரலோகத்தின் தரிசனத்தை கொடுத்தாராம். அங்கே போய் தேவ தூதர்கள் அவர்களுடைய வீட்டை காட்டினாங்களாம். நமக்கெல்லாம் ஆண்டவர் காட்டியிருந்தா எவ்வளோ நன்மையாக இருக்கு இல்லையா? அங்கே கூட்டிகிட்டு போய் இதான் உன்னுடைய வீடு, இங்கே தான் நீ வருவ அப்படின்னு காட்டினாங்களாம். ஒரு சின்ன வீடு, பூலோகத்தில் பெரிய வீடு. உடனே அந்த தூதரிடத்தில் சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வீடாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் முன்னாலேயும் பின்னாலேயும் கொஞ்சம் இடம் எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த தேவதூதர்கள் சொன்னாங்க, பூலோகத்தில் இருந்தபோது நீ சேகரித்தவைகள் இவைகள்தான், இம்மட்டும்தான், இதே தான் உன்னுடைய வீடு அப்படின்னு சொன்னார். அந்த தூதர்கள் சொன்ன உடனே நம்ம துக்கத்தோடு அவங்க பூமிக்கு வந்தாங்க. அவங்க தரிசனம் முடிஞ்சிட்டு அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருந்தபோது நான் எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நான் வாழ்ந்தேன், ஆண்டவருக்காக நான் வாழலை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் எதையும் செய்யலை அப்படின்னு அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூலோகத்திலே நாம் ஆண்டவருக்காக எவைகளை கட்டுவோமோ அது பரலோகத்திலே நமக்கு கட்டப்பட்டிருக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பூலோகத்திலே நாம் ஆண்டவருக்காக எவைகளை செய்வோமோ அது பரலோகத்திலே நாம் நம்முடைய ஆண்டவருக்காக எவைகளை செய்கிறோமோ அதனுடைய பலனை பரலோகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஆகவேதான் அதனுடைய முதல் வசனத்தை சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். வாசிங்கள், அந்த வேதப்பொதி வாசிங்கள். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், புதிய ஏற்பாடு பைபிளில் 277வது பக்கம். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், நம்ம எப்போ அங்கே கிறிஸ்துவுடனே எழுந்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருக்கோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பினது போல ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த ஞானஸ்நானத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது அவருடைய உயிர்த்தலின் சாயலிலே நாம் இணைக்கப்படும்படியாக நாம் அவரோட கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் நமக்கு சொல்லுகிறபடி, இதோ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவரோட கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். இதோ கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் எழுந்து பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீட்டிருக்கிறதுனால அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க, ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு வீடு எனக்கு இருக்கணும், இந்த சிட்டியினுடைய மிக முக்கியமான இடத்துல ஒரு கடை இருக்கணும், நல்ல வியாபாரம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு, இப்படின்னெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான பிளேஸ். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், சாதாரண இடமாக இருந்து அந்த நாட்களெல்லாம் ரொம்ப சாதாரணமான விலையாக இருந்த இடங்கள்லாம் இன்றைக்கி கோடிக்கணக்கில் விலை போகிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கு இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள்
இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த மேலான இடத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு சொல்லும் போது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. இங்க உள்ள காரியங்கள் அல்ல, இங்க இருக்கிற நம்முடைய வீட்டை விட, இங்கே இருக்கிற நம்முடைய ஆஸ்தியை விட, இங்கே இருக்கிற நம்முடைய செல்வங்களை விட மேலானவைகளை நாடுங்கள். நமக்கெல்லாம் சில கடமைகள் இருக்கும். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைகளின் பிள்ளைகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தான். இந்த கடமைகளெல்லாம் நம்ம செய்துட்டு இருக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. ஹல்லேலூயா. ஆனால் இதை விட முக்கியமான ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆகவேதான் அவர் சொல்லும்போது சொன்னார், தேவன் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இப்போ பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடுறவங்களாக இருக்க வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அப்போ இப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக நாம் வாழ வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழைத்து போடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப அங்க போனா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான ஒரு ஜீவியை செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்க போனோன்னு சொன்னா ஆண்டவருக்குன்னு நிறைய கொடுத்தா மட்டும் போதாது. கொடுத்த பரலோக ராஜ்யத்துல நாம் இடத்தை பிடிச்சிக்கிட முடியாது. பரலோக ராஜ்யம் போக வேண்டுமானால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளே பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைக்கும் நிருபங்களை எழுதுறாரு. அந்த நிருபங்களை எல்லாம் நம்ம படிக்கணும் பாருங்க, திருப்பி திருப்பி படிக்கணும். அவர்களை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, அவர்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக, தேவனுடைய குற்றமற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படியாக, தேவனுக்கு ஏற்றவர்களாய் காணும்படியாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் காணும்படியாக, நாம் தேவனுடைய பிள்ளைகளை மாசற்ற பிள்ளைகளாய் நின்று அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் ஆலோசனைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. எப்போதாவது நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா, பரலோகத்துக்கு போனா நமக்கு அங்கே என்ன கிடைக்கும், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. பரலோகத்துக்காகவே நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சம், ஆண்டவரே நான் பிழையின்றி தவறின்றி உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர வேண்டும். வந்து சேர்ந்தா கூட அங்கே ஒரு சாதாரண ஒரு ஆத்மாவாக அல்ல, ஒரு விசேஷித்த ஆத்மாவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பரலோகத்தில் நான் ஒரு விசேஷித்த பாத்திரமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கலாம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் செபிக்கும் போது, ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில், அந்த திருடன் கூட கேட்டான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. எப்படி இருப்போம் அப்படின்னு. உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. சிலவேளை பரலோகத்தில் அவங்க அவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருக்க முடியாது. சாதாரண ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, பரலோகத்தில் விசேஷித்தவர்களாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு முறை நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு பெரிய ஊழியக்காரருடைய, இந்தியாவில் அவருடைய பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், அப்படி ஒரு ஊழியக்காரர், ஆண்டவரை அவரை எனக்கு காட்டணும், பரலோகத்தில் அவர் எப்படி இருப்பார்னு நான் தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பரலோகத்தில் அவர் ஒரு சிறிய அனுபவத்தில் தான் இருந்ததை நான் அங்கே பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு போகிறார், காட்டுறாரு. அப்போ கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, இவ்வளவுதான் இவருடைய
பரலோகத்தின் மதிப்பும் மரியாதையும் அப்படின்னு. அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் குறைபட்டு போனது. காரணம் என்ன தெரியுமா? பூலோகத்தில் எல்லாருக்கும் முன்னாலேயும் அவர் பெரிய ஆளு தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்பொழுதும் விழுந்து விழுந்து எழும்புகிற ஒரு வாழ்க்கை. விழுந்து போகிறது, பாவத்தில் விழுந்து போகணும், மறுபடியும் ஆண்டவரே என்று கத்துறது, ஆண்டவரே என்று கதறுகிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தமாக ஜீவிக்கிறது, மறுபடியும் விழுந்து போகிறது, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறது, ஆண்டவரே என்று அழுகிறது, மறுபடியும் விழுந்து போகிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா. இப்படி நாம் வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆகவே தான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, அல்லேலூயா, நம்ம வீட்டுக்கு கொடுக்குற மரியாதையும் மதிப்போம் அல்லது நம்முடைய ஆஸ்தி கொடுக்குற மரியாதையும் மதிப்பையும் விட பரலோக ராஜ்யத்துக்கு நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம ஒரு நல்ல வீட்டை கட்டியிருக்கிறோம், ஒரு நாள் எல்லாரும் போக வேண்டியதானே, அப்படி நம்ம போயிட்டோம். ஒரு 75 வருஷம் கழிஞ்சு ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானா, ஒரு 75 வருஷம் கழிஞ்சு நம்ம வீட்டுக்கு நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியாத யாராவது ஒருவர் அதில் இருப்பாங்க. அல்லேலூயா. சில வேளை நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களாக இருக்கலாம், சில சமயங்களில் நமக்கு இரத்த சம்பந்தம் இல்லாத வேறு யாரோ ஒருவர் அதில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம கொடுக்குறத வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது ஒரு அவசியத்துக்கு அதை வைத்திருக்கலாம் இல்லையா? அப்போ யாராவது ஒருவர் இருப்பாங்க. நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம சேகரித்தவர்களெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிதானிக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னா, என்னுடைய களஞ்சியங்களை நான் பாருங்க இடித்து பெரியதாக கட்டுவேன், நான் புசித்து குடித்து திருப்தியாக இருப்பேன் என்று சொன்னான். ஆனால் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, இதோ இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுமாய் நீ சேகரித்தவர்கள் யாருடையதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஓமை இல்லையா? இப்போ இந்த ராத்திரியில என்னுடைய ஆத்மா நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமாயின் நாம் சேகரித்தவைகள் யாருடையதாக இருக்கா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் பூமியிலே உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிற நாட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு நான் எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், இதோ உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுதார், உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளில் ஆயிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய், ஆனால் உனக்கு நலமாயிருக்கும். ஆனா அவங்க கேட்கல. அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார். நாம் சீக்கிரமாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்ற, நான் உம்முடைய வழிகளிலே நடக்கட்டும் என்று சொல்லி நாம் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே செபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்படியான ஒரு தகுதியை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்நானம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம், ஆண்டவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார் என்கிற ஒரு விசுவாசத்தை நாம் பெற்ற பிறகுதான் ஞானஸ்நானம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் சீக்கிரமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த பூமிக்காக வாழுகிறவர்கள் அல்ல, இந்த பூமியின் ஆஸ்திகளுக்காக வாழுகிறவர்கள் அல்ல, இந்த பூமியின் செல்வங்களுக்காக நாம் வாழுகிறவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காகவும் அந்த பரலோக ராஜ்யத்திற்காக நாம் வாழுகிற கூட்டமாக இருக்கிறோம். நம்முடைய ஆத்மா இதோ இப்பொழுது ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, உன்னுடைய நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. சீக்கிரமாக நான் கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போமா? ஆண்டவரே, இதோ பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல,
இந்த பூமியின் ஆஸ்திக்கு உரியவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள், உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று ஜனங்களை வழி நடத்துகிறவர்கள், உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். ஆமென். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு இதோ ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கடந்து போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நாம் இந்த உலகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய இருதயத்தை இந்த பூமியிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை தான் சொன்னார் சாத்தானிடத்துல, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் ஒரு நாளிலே ஒளிந்து போகும், இந்த பூமியும் பூமிக்குரியர்களும் ஒரு நாளிலே ஒளிந்து போகும். ஒளியாத ஒன்று இருக்கிறது, அசைவில்லாத ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. அசைவில்லாத அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் கடந்து போக